வள்ளி, தெய்வானை, முருகன் இந்த மூவரும் வெறும் புராண கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, அவர்கள் மனிதன், இயற்கை, பிரபஞ்சம் என்ற மூன்று அடுக்குகளின் ஆன்மீக இணைப்பை சுட்டிக்காட்டும் உயிருள்ள தத்துவ வடிவங்கள். முன்னோர்கள் சொன்ன கதைகள், உவமைகள், சடங்குகள், மந்திரங்கள் இவை வெளிப்படையாக ஒரு புராண கதையாக தோன்றினாலும் அதன் அடுக்குகளுக்குள் மறைக்கப்பட்டிருக்கும் உண்மைகள் மிக ஆழமானவை. இந்த நூலில் வள்ளி என்பது இயற்கை சக்தி, தெய்வானை என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட பிரபஞ்ச சக்தி, முருகன் என்பது அந்த இரண்டையும் ஒருங்கிணைக்கும் விழிப்புணர்வு சக்தி என்ற கோணத்தில் ஆராய்கிறோம். இது மத பிரசங்கமல்ல, முன்னோர்களின் குறியீட்டு அறிவை மீண்டும் வாசிக்கும் ஒரு முயற்சி. அத்தியாய அமைப்பு அவுட்லைன். வள்ளி, பூமி, காடு, இயற்கை சக்தியின் உயிர் வடிவம். தெய்வானை, விண்ணக ஒழுங்கு, தேவசக்தி, காஸ்மிக் லா. முருகன், விழிப்புணர்வு, போராளி, யோகி, ஞானி. வள்ளி கல்யாணம், மனிதன் மற்றும் இயற்கையின் ஆன்மீக இணைவு. தெய்வானை கல்யாணம், தனிநபர் விழிப்புணர்வு மற்றும் பிரபஞ்ச ஒழுங்கின் இணைவு. முன்னோர்கள் மறைத்த உண்மைகள். ஏன் இந்த அறிவு மறைக்கப்பட்டது? இன்றைய மனிதனுக்கான அர்த்தம். இந்த தத்துவம் நமக்குச் சொல்லுவது என்ன? அத்தியாயம் 1. வள்ளி, இயற்கை சக்தியின் உயிர் வடிவம். வள்ளி என்ற பெயர் வெறும் முருகனின் மனைவி என்ற அடையாளத்தால் சுருக்கப்படுவது ஒரு பெரிய இழப்பு. முன்னோர்கள் வள்ளியை உருவாக்கிய விதம் அவர்கள் இயற்கையை எவ்வளவு ஆழமாக புரிந்திருந்தார்கள் என்பதற்கான சாட்சி. 1. வள்ளியின் தோற்றம். காடு மற்றும் மலை. வள்ளி அரண்மனையில் பிறந்தவள் அல்ல. அவள் காடில், மலைப்பகுதியில், வேடர் குலத்தில் வளர்ந்தவள். இது ஒரு சாதாரண கதையல்ல. முன்னோர்கள் சொல்ல விரும்பியது இதுதான். இயற்கைதான் மனிதனின் முதல் குரு. காடு என்பது கட்டுப்பாடற்ற சக்தி. அங்கு சட்டங்கள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை அல்ல, அவை இயற்கையின் சட்டங்கள். வள்ளி அந்த சூழலில் வளர்ந்தவள் என்பதன் அர்த்தம் அவள் இயற்கை ரிதமோடு ஒத்திசைந்து வாழ்பவள். 2. திணை, உணவல்ல, அறிவு. வள்ளி திணைதாக்கும் காட்சி வெளிப்படையாக ஒரு கிராமிய வாழ்க்கை சித்திரம் போல தெரியும். ஆனால் திணை என்பது இங்கு வெறும் தானியம் அல்ல. திணை குறைந்த நீரில் வளரும், கடினமான சூழலிலும் உயிர் வாழும், இயற்கை சமநிலையை குலைக்காது. இதன் குறியீட்டு அர்த்தம், மனிதன் இயற்கையோடு போராடாமல் அதனோடு இணைந்து வாழ வேண்டும். வள்ளி திணை காப்பது இயற்கை அறிவை பாதுகாப்பது என்றே முன்னோர்கள் சொல்ல வந்தார்கள். 3. வள்ளியின் பயம், அகநிலை. முருகன் வள்ளியை அணுகும்போது வள்ளி முதலில் பயப்படுகிறாள். இது காதல் கதையின் ஒரு பகுதி போல தோன்றலாம், ஆனால் ஆன்மீக ரீதியில் இது மிக முக்கியமான கட்டம். பயம் என்பது இயற்கையின் அடையாளம். இயற்கை ஒருபோதும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட விரும்பாது. மனிதன் அல்லது தெய்வம் கூட இயற்கையை அணுகும்போது அதற்கான மரியாதையும் பொறுமையும் அவசியம். 4. வேடன், யானை, முதியவர் என்ற 3 சோதனைகள். முருகன் வேடன் வடிவில், யானை வடிவில், முதியவர் வடிவில் வள்ளியை அணுகுகிறான். இந்த மூன்றும் 3 நிலைகள். வேடன் மனித ஈகோ, யானை இயற்கையின் பயமுறுத்தும் சக்தி, முதியவர் காலம் மற்றும் ஞானம். வள்ளி இந்த 3ஐயும் எதிர்கொண்டு இறுதியில் உண்மையை உணர்கிறாள். இதன் அர்த்தம், இயற்கை சக்தி, அகங்காரம், பயம், காலம் இவை அனைத்தையும் கடந்த பிறகே உயர்ந்த இணைவு சாத்தியம். 5. வள்ளி பெண் சக்தி, ஃபெமினைன் எனர்ஜி. வள்ளி ஒரு பலவீனமான பாத்திரம் அல்ல. அவள் சக்தி அமைதியானது, ஆனால் ஆழமானது. முன்னோர்கள் பெண் சக்தியை இப்படித்தான் பார்த்தார்கள். உருவாக்கும் சக்தி, காக்கும் சக்தி, அழிக்கும் சக்தியும் கூட. வள்ளி இயற்கையின் இந்த 3 முகங்களையும் ஒரே நேரத்தில் பிரதிபலிக்கிறாள். வள்ளி முருகன் இணைவு, முதல் கட்டம். வள்ளி கல்யாணம் என்பது இறுதி அல்ல, அது முதல் கட்டம். மனிதன் இயற்கையோடு இணையும் முதல் ஆன்மீக படி. இந்த இணைவு சொல்லுவது, இயற்கையை வெல்ல முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அதுவே வள்ளியின் ரகசியம்.